யாரையும் யாருடனும் ஒப்பிடாதீர்கள். முக்கியமாக உங்களை அல்லது உங்கள் வாழ்க்கையை நிலையை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அந்த ஊரில் மிக பெரிய ஒரு ஜென் ஞானி வாழ்ந்து வந்தாரு. அவரிடம் மாற்று உடை கூட இல்லை. அதற்காக அவர் அது பற்றி எல்லாம் கவலைப்படவும் இல்லை. இந்த நிலையில் அவரை காண மக்கள் காலை முதல் மாலை வரையில் வரிசையில் காத்திருந்து அவரது ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். அதே ஊரில் வாழும் அந்த நாட்டின் ஒப்பற்ற தளபதிக்கு அந்த ஜென் குரு மீது ஒருவித பொறாமை. நான் இந்த நாட்டின் தளபதி, எத்தனையோ போர்களில் ஜெயித்தவன், மன்னரின் வலது கை என்ற அளவுக்கு செல்வாக்கு பெற்றவன். ஆனால் என்னை காண யாருமே வருவது கிடையாது. ஆனால் ஒருவேளை சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் இந்த ஜென் துறவியை பார்க்க அநேகம் பேர் வண்டி வைத்துக் கொண்டு எல்லா பல ஊர்களிலிருந்தும் வருகிறார்கள். என்ன கொடுமை, என்ன கொடுமை என்று கூறி தனக்குள் பல நாட்கள் புலம்பி தவித்தான். ஒரு நாள் அந்த தளபதியின் பொறாமை எல்லை கடந்தது. நேரே சென்று அந்த ஜென் குருவை சந்தித்து, நான் எப்படிப்பட்ட தளபதி தெரியுமா? என்னை ஒருவரும் காண வருவதில்லை. நீயோ ஏழை துறவி. உன்னை காண தினமும் மக்கள் வந்து கொண்டே உள்ளனர். உன்னுடன் ஒப்பிடும்போது நான் எந்த விதத்தில் குறைந்து விட்டேன் சொல். அது கேட்டு அந்த ஜென் துறவி புன்னகைத்தபடி அந்த தளபதியை அழைத்துக் கொண்டு பூக்கள் பூத்திருக்கும் அருகிலிருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்றார். அப்போது மெல்ல சூரியன் அஸ்தமிக்க பௌர்ணமியின் ஒளி எங்கும் பரவத் தொடங்கியது. அக்கணம் அங்கு பூத்திருக்கும் வண்ண வண்ண ரோஜாக்களை எல்லாம் அந்த தளபதியிடம் காட்டி உடன் இப்படி ஒரு கேள்வியையும் கேட்டாரு. தளபதியாரே, ரோஜாப்பூ ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்று எரிச்சலுடன் சொன்னான். உடனே அந்த ஜென் துறவி, இந்த ரோஜா பூ அழகாக இருக்க காரணம் இது ஒரு நாளும் அதோ இருக்கும் லில்லி மலர்களைப் போல தான் இல்லையே என்று வருந்தியது கிடையாது. அத்துடன் அந்த சந்திரன் அழகாக இருக்க காரணம் தான் ஒரு நாளும் இங்கு உள்ள மலர்களைப் போல வாசம் வீசவில்லையே என்று பொறாமைப்பட்டது கிடையாது. அது அதன் அழகில் நிலைத்துள்ளது. அதனால் தான் இயற்கை அழகாக உள்ளது என்று கூறி அந்த தளபதியை புன்னகையுடன் பார்த்தாரு. அக்கணம் அந்த தளபதியின் கண்கள் திறந்தது. அதுவரையில் அவனுக்கு விளங்காத விஷயங்கள் எல்லாம் அந்த கணத்தில் விளங்கியது. ஏன் அந்த ஜென் துறவியை பார்க்க ஆயிரம் மக்கள் தினமும் வருகின்றனர் என்பதற்கான காரணமும் அவனுக்கு விளங்கியது. தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தி கொண்டான்.